வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். அன்பே சிவம் படத்துல ஒரு குட்டி சீனோட எபிசோட் ஆரம்பிக்கலாமா? மாதவனோட ட்ரெயின் ஜேர்னில டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு யோகி சேது டிராவல் பண்ணுவாரு. மாதவன் அவரோட பயங்கரமா பேசுவாரு. கமல்லாம் வேஸ்ட், யோகி சேது தான் செம்ம கெத்து, ஏன்னா அவர் தான் நாலேஜபிளா இருக்காரு பாக்கிறதுக்கு அப்படிங்கிற தாட் ப்ராசஸோடய பேசுவாரு. கடைசியில பார்த்தா யோகி சேது பிஸ்கெட் கொடுத்துட்டு மயக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கிற ஆளை நம்ப கூடாதா? அப்படி இல்லைங்க. நம்ம மைண்ட் நிறைய விஷயங்களை ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்விட்ச் தட்டினா லைட் எரியுற மாதிரி நம்ம மைண்ட் ப்ரோக்ராம்டா இருக்கும். முறுக்கு மீசை வச்சிருந்தா கோவக்காரரா இருப்பாரு, எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பர்டிகுலர் ரேஸ் கம்யூனிட்டி பத்தின ஒப்பீனியன் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டீரியோடைப்பை நம்ம மூளை செட் பண்ணி வச்சிருக்கோம். இத ப்ரீ கன்சீவ் நோஷன்னு சொல்லலாம். இதுல நம்ம ஏதாவது எடுத்து சொல்ல ட்ரை பண்ணா கூட அவனை பார்த்தாலே தெரியல ரொம்ப மோசம்னு அப்படின்ட்டு நம்ம கிட்டே ஆர்கியூ பண்ணுவாங்க. என்னமோ சைக்காலஜில PhD வாங்குற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஆளை எடை போடுறது மட்டும் இல்லாம ரேட்டு கம்மியா இருந்தா குவாலிட்டி நல்லா இருக்காது, விலை ஜாஸ்தி இருந்தாதான் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் கூட ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருப்போம். நம்ம வடிவேல் கிட்ட சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். என்னடா இது புதுசு புதுசா சொல்றீங்க? இந்த மாதிரி ப்ரீ கன்சீவ் நோஷன்னால என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சா நம்ம லைஃப்ல நமக்கே தெரியாம நிறைய இம்பாக்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம ஒருத்தவருக்கு கால் பண்றோம், அவரு எடுக்கல. அது என்ன வேணா ரீசனா இருக்கலாம். ஒருவேளை வண்டி ஓடிட்டு இருக்கலாம், இல்ல போன் சைலண்ட்ல இருக்கலாம், இல்ல மீட்டிங்ல இருக்கலாம். ஆனா நமக்கு அந்த டைம்ல அவங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் வச்சு நம்மளே ஒன் சைடடா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இப்ப அவர் மேல ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சு வைங்களேன், அவ்வளவுதான், உடனே அவர் இன்டென்ஷனலா தான் என் காலை அட்டெண்டே பண்ணலன்னு கூட சொல்லுவோம். இது அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த மாதிரி நம்ம நினைக்கிற நிறைய நேரங்கள்ல அப்புறமா நம்மளோட அசம்ஷன் தப்புன்னு தெரிய வரும். That will be too lateல. So இந்த ப்ரீ கன்சீவ் நோஷன் நம்ம மூளைய பிளைண்ட் ஆக்கி நெகட்டிவா யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இந்த ப்ரீ கன்சீவ் நோஷன் இல்லாம மைண்ட ஃப்ரீயா ஓப்பனா சுதந்திரமா வச்சிருந்தா அதோட எஃபெக்டே தனி இல்ல, எல்லாத்தையும் புது கண்ணோட்டத்தோட பார்க்க வைக்கும். சோ இந்த மாதிரியான தாட்ஸ் இல்லாம இருக்க நம்ம மைண்ட ஓபன் பண்ணணும். OPEN. O for optimistic. Preconceived notionோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம மூளைய பிளைண்ட் ஆக்கிடும். சோ நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த தாட்ஸை ஒதுக்கி வச்சுட்டா ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம மனசு புது ஐடியாஸ்க்கு ஓபன் ஆயிடும். P for personal growth. இந்த மாதிரியான தாட்ஸ் நமக்கு க்ளோஸ்டு மைண்ட் செட்டை கொடுத்து நம்ம வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கும். ஆனா அதுவே இல்லைன்னா ஓப்பன் மைண்ட் செட்டா மாறி நம்மளோட பர்சனல் growthக்கு கண்டிப்பா வழிவகுக்கும். E is for enquire. இந்த மாதிரியான தாட்ஸ் நம்மள எல்லாமே அசியூம் பண்ண வச்சு வழி மாறி போக வச்சிரும். நம்ம பண்ண வேண்டியது என்கொயர் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அதாங்க தீர விசாரிச்சு முடிவு பண்ணணும். நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு ரியாலிட்டி புரியும். நம்மளோட நாலேஜ் இன்னும் டீப்பரா ஆகும். N is for new life. இந்த ஓப்பன் மைண்ட் செட் நமக்கு ஒரு புது லைஃபை காமிச்சு கொடுக்கும். புது லைஃப்ன உடனே ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ணாதீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, புதுவிதமான எண்ணங்களோட பல ஆப்பர்ச்சுனிட்டி வழிவகுக்கும். சோ நம்மளோட ப்ரீ கன்சீவ் நோஷனை தூக்கி எறிஞ்சிட்டு மைண்ட ஓப்பனா வச்சு நினைச்சதை அடையலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.